எல்லோருக்கும் வணக்கம். 3ஆம் பாகத்தின் 18வது அத்தியாயம் புலிகேசிக்கு தெரியுமா. கடந்த பதிவில் சிவகாமி கமலியை சந்திச்சதை பற்றி பார்த்தோம். இப்போ 18வது அத்தியாயத்தை வாசிக்கலாம். மறுநாள் மாலை கண்ணபிரானுடைய வீட்டு கூடத்தில் ஆயனர், சிவகாமி, கமலியின் மாமனார் ஆகியவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். புலிகேசியும் மகேந்திர பல்லவரும் நகர்வலம் வந்தது பற்றியும், அவர்கள் வடக்கு கோட்டை வாசலில் ஒருவரிடம் ஒருவர் விடைபெற்று கொண்ட காட்சியை பற்றியும், புலிகேசி அக்கோட்டை வாசல் வழியாக வெளியேறியது பற்றியும் யோகி அசுவபாலர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். புலிகேசி காஞ்சிக்கு விஜயம் செய்த நாளிலிருந்து அந்த யோகி தமது யோக சாதனத்தை அடியோடு மறந்து நகரில் நடந்த களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார் என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். மேற்படி பேச்சுக்கு இடையே அங்கே தவழ்ந்து வட்டமிட்டு கொண்டிருந்த சின்ன கண்ணன் அவர்களுடைய கவனத்தை கவர முயற்சி செய்கிறான். கமலியும் அவனுடைய நோக்கத்துக்கு துணை செய்கிறவளாய் பேச்சை மறித்து சின்ன கண்ணனுடைய பிரதாபங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போதெல்லாம் அசுவபாலர் அவளை, ஐயோ பைத்தியமே, இப்படியும் ஒரு அசடு உண்டோ என்று சொல்லும் தோரணையில் பார்த்துவிட்டு மேலே தமது வரலாற்றை தொடர்ந்தார். எல்லாம் முடிந்து சிவகாமி, மாமா, வாதாபி சக்கரவர்த்தி தான் போய் தொலைந்து விட்டாரே, கோட்டை கதவுகளை இனிமேல் திறந்து விடுவார்கள் அல்லவா என்று கேட்டார். எல்லாம் நாளை மறுநாள் தெரிந்து விடுமம்மா. எனக்கென்னவோ அவ்வளவு நம்பிக்கை ஏற்படவில்லை. அந்த வாதாபி சலுக்கனுடைய முகத்தில் 10 நாளாக இருந்த முகமலர்ச்சியை இன்றைக்கு காணோம். பல்லவரிடம் விடைபெற்று வெளியே போகும் சமயத்தில் முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டிருந்தான். அந்த ராட்சதன் என்ன செய்கிறானோ என்னவோ. அப்படி என்ன செய்து விடுவான் என்று சிவகாமி கேட்டார். மறுபடியும் அவன் கோட்டையை முற்றுகை போட தொடங்கலாம், அல்லது கோட்டையை தாக்கி பிடிக்க முயலலாம். அப்படியெல்லாம் செய்வார்களா என்ன? இத்தனை நாள் இவ்வளவு சிநேகம் கொண்டாடிவிட்டு என்று சிவகாமி வியப்புடன் கேட்டாள். தங்கச்சி, இது என்ன, நீ கூட இப்படி கேட்கிறாயே? ராஜகுலத்தினருக்கு விவஸ்தை ஏது? இன்றைக்கு சிநேகிதராயிருப்பார்கள், நாளைக்கு குத்தி கொள்வார்கள். இன்றைக்கு பெண் கொடுத்து சம்மந்தி ஆவார்கள், நாளைக்கு போர்க்களத்தில் சண்டை போடுவார்கள் என்றாள் கமலி. ஆயனர் அசுவபாலரை பார்த்து, வாதாபி அரசருக்கு என்ன கோபமாம், ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். சலுக்கனும் பாண்டியனும் சிநேகிதர்களாம். கொள்ளிடக்கரையில் 2 பேரும் ரொம்ப உறவு கொண்டாடினார்களாம். சலுக்கன் இங்கே வந்திருக்கும் போது மாமல்லர் பாண்டியன் மீது படையெடுத்து சென்றதில் இவனுக்கு கோபம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு அபிப்பிராயம் என்ன தெரியுமா என்று அசுவபாலர் நிறுத்தினார். என்ன, சொல்லுங்களேன் என்றார் ஆயனர். சிவகாமியின் நடனத்தை பார்த்துவிட்டு மயங்கி போய் வாதாபி அரசர் சிவகாமியை தம்முடன் அனுப்பும்படி கேட்டாராம். பல்லவேந்திரர் மறுத்து விட்டாராம். அதனால் தான் புலிகேசிக்கு கோபமாம் என்றார் அசுவபாலர். அவன் நாசமாய் போக, அவன் தலையில் இடி விழ என்றால் கமலி அழுத்தம் திருத்தமாக. அப்போது, ஆகா, இவ்வளவு திவ்யமான ஆசீர்வாதம் யார் வாயிலிருந்து வருகிறது என்று ஒரு குரல் கேட்டதும் அனைவரும் திடுக்கிட்டு எழுந்து நின்று குரல் வந்த பக்கத்தை பார்த்தார்கள். அந்த கம்பீரமான குரல் சின்ன கண்ணனுடைய கவனத்தை கூட கவர்ந்து விட்டதாக தோன்றியது. அவனும் உட்கார்ந்தபடியே ஆவலுடன் குரல் வந்த திசையை நோக்கினான். வீட்டின் பின்வாசல் வழியாக உள்ளே வந்தவர் வேறு யாரும் அல்ல, மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி தான். அஸ்வபாலரே, நீர் சொல்லிக் கொண்டிருந்த வதந்தி என் காதிலும் விழுந்தது. ஆனால் அது உண்மையல்ல. வாதாபி சக்கரவர்த்தி சிவகாமியை தன்னுடன் அனுப்பும்படி என்னை கேட்கவில்லை. பின்னே என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பெண்ணுக்கு என்னவோ இவ்வளவு பிரமாத மரியாதை செய்கிறீரே, என்னுடன் வாதாபிக்கு அனுப்பினால் சாட்டையினால் அடித்து நடனம் ஆடச் சொல்லுவேன் என்றார். அவ்வளவு ரசிக சிகாமணி அந்த மூர்க்க புலிகேசி என்றார் சக்கரவர்த்தி. அப்போது அவருடைய கண்களில் உண்மையான கோபத்துக்கும் வெறுப்புக்கும் அறிகுறி காணப்பட்டது. அப்போது சிவகாமி ஓரடி முன் வந்து சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து, பிரபு, அப்பேற்பட்ட பரம ரசிகரின் முன்னிலையில் என்னை நாட்டியம் ஆடச் சொன்னீர்களே, இது தர்மமா என்று கம்பீரமாக கேட்டார். அது தவறுதான் குழந்தாய். புலிகேசியின் முன்னால் உன்னை நான் ஆடி இருக்க சொல்லக்கூடாதுதான். ஆனால் நான் கண்டேனா? அஜந்தாவின் அற்புத வர்ண சித்திரங்கள் எவனுடைய ராஜ்யத்தில் உள்ளனவோ அவன் இப்பேற்பட்ட ரசிகத்தன்மையற்ற மூர்க்கனாயிருப்பான் என்று நான் நினைக்கவில்லை. ஆயனரே, ஒரு செய்தி கேட்டீரா? காஞ்சி கோட்டைக்கு வெளியே இத்தனை மாதம் சலுக்க சக்கரவர்த்தி தண்டி இறங்கி இருந்தார் அல்லவா? ஒரு தடவையாவது மாமல்லபுரத்துக்கு போய் அவர் பார்க்கவில்லையாம். நான் கேட்டதற்கு, உயிருள்ள மனிதர்கள் இருக்கும்போது வெறும் கல் பதுமைகள் யார் போய் பார்த்து கொண்டிருப்பது என்று விடை சொன்னார். இது மட்டுமா? அஜந்தாவில் அப்படி என்ன பிரமாதமாயிருக்கிறது? சுவரில் எழுதிய வெறும் சித்திரங்கள் தானே என்றார். இப்பேற்பட்ட மனுஷரிடம்தான் அஜந்தாவர்ண ரகசியத்தை அறிந்து வரும் பொருட்டு நாகநந்தியின் ஓலையுடன் பரஞ்சோதியை நீர் அனுப்பி வைத்தீர். உமக்கு அது ஞாபகம் இருக்கிறதா என்று மகேந்திர பல்லவர் ஆயனரை நோக்கி கேட்டார். ஆயனருக்கு அப்போது உண்டான அளவு கடந்த ஆச்சரியத்தை அவருடைய முகக்குறி காட்டியது. பல்லவேந்திரா, உண்மையாகவா? வாதாபி சக்கரவர்த்திக்கா நாகநந்தி ஓலை கொடுத்து அனுப்பினார்? இது தங்களுக்கு எப்படி என்று தயங்கினார். எப்படி தெரிந்தது என்றுதானே கேட்கிறீர்? ஓலையை நானே படித்து பார்த்தேன். ஆனால் நாகநந்தி ரசிகர் இந்த மூர்க்க புலிகேசியை போன்றவர் அல்ல. அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா?
சைன்யத்துடன் சீக்கிரம் வந்து பல்லவ ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரியையும் நீ கைப்பற்றிக்கொள், சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு என்று எழுதியிருந்தார். எப்படி இருக்கிறது விஷயம்? ஆயனரே, உம்முடைய அத்தியந்த சிநேகிதர் நாகநந்தியினால் இந்த பல்லவ ராஜ்யத்துக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வருவதற்கு இருந்தது தெரியுமா என்றார் சக்கரவர்த்தி. ஆனால் ஆயனரோ சக்கரவர்த்தி கடைசியாக கூறிய வார்த்தைகளை கவனித்தவராக காணப்படவில்லை. வேறு ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார். ஆஹா, புத்த பிக்ஷு கொடுத்த ஓலை வாதாபி சக்கரவர்த்திக்கா? அப்படியானால் அஜந்தா வர்ண ரகசியம் புலிகேசி மகாராஜாவுக்கு தெரியுமா என்று தமக்குத்தானே மெதுவான குரலில் சொல்லிக் கொண்டார்.